3 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து 5 பேர் வராங்க, 6 பேர் வராங்கன்னு எல்லாம் பேசப்படுகிறது. ஆமா, இதனுடைய என்ன நடக்கு, என்ன பின்னணி, இதை மூவ் பண்றது யாரு? தாவைக்காவா? இல்லை, ரொம்ப ரொம்ப தமிழ்நாடு ஒரு மோசமான அரசியல் சூழலில் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் கடந்த காலத்தில் இந்த பதவி முடியக்கூடிய நேரத்தில் கடைசி கட்டத்தில் நாங்கள் தொகுதி நலனுக்காக போனோம்னா அங்கே எங்கே போயிருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் போனாங்க, வெவ்வேறு கட்சிகள் இருந்த காலத்தில் திடீர்னு நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம், ஒருத்தவங்க 2 பேர் விலகி போய் ஆளுங்கட்சியை பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம். ஆனால் நடந்த 15 நாட்களுக்குள்ளாகவே ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு போகிறார்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. இதை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் நிகழ்த்துவதற்கு ஏறத்தாழ 28 ஆண்டுகள் ஆச்சு. அவங்க 80ல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2008 தான் ஆப்ரேஷன் லோட்டஸ்னு கர்நாடகாவில் அவர்கள் செய்வதற்கு 28 ஆண்டு காலம் பிடித்தது. மோடியும் அமித்ஷாவும் ஒரு அரசுக்கு தலைவர்களாக வந்து இதை செய்வதற்கு 15 ஆண்டு காலம் பிடித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 15 நாட்களில் கட்சி ஆரம்பித்து 2.25 வருடத்தில் இதை செய்கிறார் என்றால் விஜய் அவர்கள் பல புதிய உச்சங்களை தொட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். அந்த பாராட்டா வைக்கிறது பின்னணி, அந்த படிப்பினை எடுத்துக்கொண்டு வந்து பயணிக்கிறாங்களா பாஜகவினுடைய இன்ஸ்பிரேஷன்? ஒருவேளை அதாவது காங்கிரஸோடு இருந்து கொண்டு பாஜகவால இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களா? ஆமா, கேள்வியும் அதனோடு சேர்ந்து வருகிறது. நீங்க அவங்க 2 பேர், மரகதம் குமரவேல் அவர்கள், அதே போல சத்யபாமா அவர்கள், அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ, இவங்க 3 பேரும் விலகுறாங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன், குதிரை வேகத்துல நடக்குது. குதிரை வேகத்துல அது எவ்வளவு வேகமா நடந்திருக்குங்கிறது பாருங்களேன். போறாங்க, 2:30க்கு சபாநாயகரை பார்த்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு வெளியில வராங்க, அப்படியே மாடிக்கு போறாங்க. போய் அங்க பார்த்தா ஆதவர்ஜுன் அவர்களை சந்திச்சு, அமைச்சரை சந்திச்சு, அவர்கிட்ட இது கொடுத்து ஐடி கார்டை வாங்கி போட்டோ எடுத்துட்டு எவ்வளவு வேகம் பாருங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, அது கட்சி ஆபீஸா தலைமை செயலகமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? எப்படி நீங்க தலைமை செயலகத்துக்குள்ள வச்சு கட்சியில ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க? இந்த இதெல்லாம் நம்ம சிம் கார்டு வைக்கக்கூடியவர்கள், இந்த ஒய்ஃபை பிராட்பேண்ட் வைக்கிறவங்க அங்கங்க வெயிலுக்கு ஒரு கொடையை போட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க. வெயிலுக்கு ஒரு கொடையை போட்டு அந்த கொடையை கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கடந்த காலத்துல கட்சியில ஆள் சேர்க்கறதுக்குமே இப்படி தொகுதி வாரியா மண்டல வாரியா ஒரு முகாம்னு ஒரு கொடையை போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. யாராவது வந்தா சேர்க்கலான்னுட்டு கையில ஒரு பேனா, டேபிள் பேடை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வந்தா சேப்புங்கிற மாதிரி. இந்த மாதிரி எதுவும் நீங்க அங்க தாவேக்காவில் ஆள் சேர்ப்பதற்கு எதுவும் செக்ரட்டரியேட்ல ரூம் போட்டு வச்சிருக்கீங்களா? நமக்கு தெரியல. எதுவும் அலாட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது முதல் முறை யாரதா சிக்கல் இல்லை. இதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் இதே மாதிரி அதிமுகல இருந்து இலக்கிய பணி பொறுப்புல இருந்தவங்க சிலர் போய் 2 பேரும் என்னமோ அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களை சந்தித்து நீர்வளத்துறை அமைச்சரை அவருடைய அறையிலே சேர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சருடைய இதுல போய் நீங்க சேர்றீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கான இடம் அதுவா? உங்க கட்சி ஆஃபீஸை நீங்க போய் பனையூரில் நடத்துங்க. இல்ல முகாம் அலுவலகம்னாலும் கட்சிக்கு முகாம் அலுவலகம்னா சேர்க்கலாம். நீங்க அமைச்சர்களாக இருக்கும்போது அமைச்சர் ஹவுஸ்ல கூட அதில் சேர்த்தது இல்லை. கட்சியில அவங்க சேர்ந்துட்டு போய் மரியாதை நிமித்தமா சந்திக்கிறது வேற. ஆமா, நீங்க இணைப்பே கொடுக்குறீங்க. இப்ப ஐடி கார்டு ஒண்ணு கொடுத்தீங்களா? அது எங்க பிரிண்ட் எடுத்தது? பனையூர்ல வந்து எடுத்து போர்ட்டர்ல போட்டு அனுப்பிச்சு விட்டீங்களா? இல்ல ஏதோ ஃபாஸ்ட் ட்ராக் கொரியர்ல அனுப்பி விட்டீங்களா? தலைமைச் செயலகத்திலே கட்சி வேலைகள் நடக்கு அப்படிங்கிற கேள்வி வருது, விமர்சனம் வருது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. சொல்ல முடியாது. பிரிண்ட் எடுத்து யாராவது ஒருத்தவங்க சிறப்பு விமானத்துல கூட கொண்டு வந்து இங்க மேல வழியா டெலிவரி பண்ணியிருக்காங்களே. என்னமோ அர்ஜுன் படத்துலலாம் இந்த தேசத்தை காப்பாற்ற, விஜயகாந்த் சார் படத்துலலாம் கிளைமேக்ஸ்ல அவங்க அந்த ஒத்த ஃபிளைட்ல அவங்க மட்டும் போய் காப்பாற்றுவாங்க. இல்லை, இந்த பழைய விக்ரம் படத்துல கூட அவங்க ஃபிளைட்ல போற மாதிரிலாம் கமல் சாரை கூட சீன் வச்சிருப்பாப்புல. சரி, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சானா இதுக்கெல்லாம் இது நீங்க எப்படி செஞ்சிருக்க முடியுங்கிறது ஒண்ணு. எவ்வளவு துரிதம் பாருங்களேன். அது 2வது சிக்கலுக்குரியதா மாறுது. இதுல பெரிய பெரிய குழப்பங்களும் இதனோடு சேர்ந்து வருது. இது ஏற்கத்தக்கது அல்ல. அவங்க சேரலாம், சேராட்டி போகலாம், அது அவங்க விருப்பம். இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்ப இந்த சேர்ந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? என்ன எதற்காக வந்தாங்களா தாவேக்கா? நீங்க எப்படி இல்ல, அவங்க வந்து தங்களுடைய தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல 15 நாள்ல மட்டும் இல்ல. கடந்த முறையே வந்து அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சோம். இந்த தடவை எப்படியாவது எங்களுடைய அதிமுக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வெற்றி பெறல. அதனால வந்து அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனுடைய அடிப்படையில் தொகுதி மக்களுக்காக நாங்கள் வந்து இந்த கட்சியில் வந்து சேர்றோம். எங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு எங்களுடைய சுயநலம் சார்ந்ததில்ல, ஒரு சுயமரியாதை சார்ந்து தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? கேள்வியை ரொம்ப நியாயமாக வீசியிருக்காங்க.
இந்த 15 நாள்ல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, தாவேக்கா நம்ம அதிமுக எம்எல்ஏவா இருந்தா விஜய் எதுவும் நிதி ஒதுக்க மாட்டாரு, முதலமைச்சர் திட்டங்களையே கொடுக்க மாட்டாரு, பழி வாங்குவாருன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நான் அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படிதான் அதனுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த சாப்பிட்ட கையோட ஈரங்காயறதுக்குள்ள அந்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு ஒரு விஷயம் பேசுவாங்களே, நம்ம அவ்வளவு அறம் சார்ந்தெல்லாம் பேசல. ஓட்டு போட்டு 15 நாள் ஆச்சு, போய் தொகுதி வாக்காளர்களை சந்திச்சு நன்றி சொன்னீங்களா நீங்க 3 பேரும்? வந்தீங்க, ரிசார்ட்டுக்குள்ள போனீங்க, இங்கிட்டே தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரி ரிசார்ட், இங்க ரிசார்ட், ஒரு சிவி சண்முகம் முகாம் அலுவலகம், எடப்பாடியை சந்திக்கிறது, இப்படியே தான் சுத்தினீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு குறைஞ்சது ஒரு 2.25 லட்சம் பேர் 3 தொகுதியில சேர்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே, போய் நேர்ல போய் சந்திக்கிறதுக்கே போகல. நீங்க அவங்களுடைய நல்லதுக்காக செயல்பட்டு உடனே இங்க தவிட்டீங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான இது உடனே அவங்க கேட்கலாம், இது சட்ட ரீதியிலாக இதுக்கு இது தவறான சத்தியமா கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு தார்மீக ரீதியிலாக நீங்கள் தகவலை சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நீங்க என்னன்னு சொன்னீங்க, ஏதாவது எதிர்பாராத விதமாக இயற்கையினுடையதால இல்ல விபத்தாக பல நேரங்கள்ல அங்கங்க சில இடங்கள்ல உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது, விபத்து நடந்திருக்கு, மாரடைப்பு, இந்த மாதிரியான ஏதோ காரணங்களால இருந்தா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க தவறுனதுக்கு ஓட்டு போட்டவங்கிட்ட நான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு இதை கேட்டுட்டு ஜெயிச்சதுக்கே நன்றி சொல்ல போல நீங்க டிவியை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓ நம்ம இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு போல இருக்கு, பண்ணிட்டாரு அந்த கட்சியில இருக்காருங்கிறதெல்லாம் அவங்க டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனவே இது சுயமரியாதையில உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதுங்கிற கேள்வி இருக்கு. என்ன சுயமரியாதை? யார் அப்ப உங்களை அடிமைப்படுத்தினா? எடப்பாடியே சிவி சண்முகம் இதை உடைங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? சுயமரியாதைக்கு யாரால் பங்கம் வந்தது? உங்கள் சுயமரியாதைக்கு எதிராக அதை மலினப்படுத்துகிற வகையில் அவமானப்படுத்தியது யார்? உடைச்சு பேசுங்க, கேட்போம். எனவே இது அவங்க தப்பிக்கொள்வதற்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு செஞ்சுட்டாங்க சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. இல்லை இன்னொன்று, இவ்வளோ வேகமாக நடந்திருக்குன்னு சொன்னால் இதனுடைய பின்னணியில் என்ன நடந்தது? சும்மா போய் சேர்ந்துக்குவாங்களா இந்த 3 பேர்? இல்லைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் எல்லாம் தாவேக்கா அவர் நல்லது செய்ய போகிறாரு, விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு சீரான ஆட்சி, நல்ல ஆட்சி நடைபெற போகிறது, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி வராங்களா? இல்லைன்னா இதனுடைய பின்னணியில் என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இது வரைக்கும் இருந்ததில்லை, இருக்க முடியாதுங்கிறது இல்லை. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் இப்போ 5 வருஷம் அரசியல் செய்யாமலா போயிட போறாரு? எத்தனை பேரும் செய்யதான் போறாங்க. இது முதல் முறைங்கிறதுனால இப்போ போனவங்க இந்த 3 பேர் யாரும் எந்த விதமான அரசு பொறுப்புனா அமைச்சர்களாக இருந்ததில்லை, எம்எல்ஏக்களாக தான் இருந்திருக்காங்களே தவிர. ஏன்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு, அவங்க மேல எந்த ஊழல் வழக்கும் கிடையாது, தூய்மையானவர்கள் தான் சேர்ந்திருக்கிறார்கள். அவ ஊழல் வழக்கு இருக்கிறவங்களா இருந்தா நீங்க சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல வேலுமணியும் அவரும் யாரா 2 பேர்ட்ட இன்னும் வரலங்கிறாரு அவரு. சோபா எல்லாம் போச்சே ஏங்க, அது வேற எதுக்கும் வாங்கியிருப்பாங்க. அந்த சோஃபாவுக்குள்ள என்ன இருந்துன்னு இப்ப நேற்று எடப்பாடி பழனிசாமி நேற்று புஷ்பான்னு தான் சொல்றாப்புல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது தன்னுடைய அறிக்கையில புஷ்பா மாடல், சோஃபா மாடல் அப்படிங்கிறது தான் இபிஎஸ் அவர்களுடைய விமர்சனமாகவும் இருக்கு. அவங்க எல்லாம் போய் ஏன் சந்திச்சிங்க? சரி ரைட்டு, அவங்க மேலாம் இந்த பெண்டிங்கில் இருக்க டிவிஎஸ்சி கேஸ் அதை துரிதப்படுத்தி நடத்தி குற்றவாளிகள்லாம் நிரூபிச்சு ஆமா இல்லை அவங்க ஏதாவது ஆவாங்கன்னுட்டு ஏதாவது ஒன்று நீங்க அறிவிக்கலாமே. அதாவது நாங்க ஒரு ஊழல்வாதியும் தப்ப விட மாட்டோம். திமுக அதிமுக எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ, டிவிஎஸ்சிக்கு வேற ஐ திங்க் புது ஏடிஜி போட்டிருக்காங்க போல இருக்கு. சென்னையினுடைய ஆணையராக இருந்த கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்களை ஏடிஜியா டிவிஎஸ்சிக்கு போட்டிருக்கிறாங்க. பலரும் அந்த புருவங்கள் உயர்த்து தான் பார்த்தாங்க. என்னங்க இவரு தான் இருக்கிறாரு, சென்னைக்குள்ள பிரச்சாரம் நடத்தவே விட மாட்டாரு, இவரை மாத்தணும், திமுக காரர் மாதிரி செயல்படுறாருன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரை கொண்டு போய் இன்னும் ஒரு முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான இலாக்கா, ஏன்னா எதிர்த்தரப்பினர் ஊழல் ஒழிப்பு, லஞ்ச அதை தடுக்கிறது, சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் டீல் பண்ணக்கூடியது டிவிஎஸ்சி. நீங்க அதுல போடுறீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அல்லது பவர் சென்டராக விஜய் அவர்கள் ஒருவர் மட்டும் இல்லைன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கிறதான்னு பல விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப 2த்துல ஒண்ணு உண்மையா இருக்கணும். ஒண்ணு அவர் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்னா போனதுல திமுக மாதிரி செயல்பட்டாருன்னு ஏன் குற்றச்சாட்டு வச்சுங்க? சரி ரைட், அது அரசுடைய உரிமைன்னு கூட வச்சுங்க. இப்போ இது எப்படி செயல்பட போகிறதுங்கிறது தான் முக்கியமானது. இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க 3 பேரோட நிக்காதான்னு நீங்க கேட்டீங்க, அதுதான் நடக்க போகுது. 3 பேரோடு நிற்கவே நிற்காது.
அடுத்த இன்றைக்கு திரு இசக்கி சுப்பையா அவர்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன்னொரு 5 பேர்னாங்க, அப்புறம் 10 ஆச்சு, 15 பேர்ன்ட்டாங்க. இப்போதைக்கு எஸ்பி வேலுமணி தரப்புல 17 பேர் இருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் தவிர மொத்தமா போயிருவாங்கிற நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ என்னன்னா திரும்பவும் ரிசார்ட் எடுத்து அடைச்சி வைக்கவும் முடியாது. இல்ல அடைச்சி வைக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தையா இருந்தா கூட தங்க வைக்கவும் முடியாது. பரிதாப நிலையில இந்த 2 கட்சிகளும் 2 கட்சியில ஒரு கட்சியினுடைய 2 பிரிவுகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல யாருக்கு உள்ளபடியே லாபம்னு பார்த்தீங்கன்னா அதிக லாபம், குறைந்த லாபம்னு பார்த்தா, ஏன்னா யாரு செய்வாங்கிறத வச்சு தானே நம்ம வரணும். முதல் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லாபம் இந்த எம்எல்ஏக்களுக்கு. சபாநாயகர் எப்போ வேணாலும் பதவியை பறிக்கலாம் என்கிற கத்தி தலைக்கு மேலே தொங்குது. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ராஜினாமா பண்ணிட்டதுனால நீங்கள் பதவியை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பிச்சிட்டோம், ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப பறிச்சிட்டாங்கன்னா இந்த அதிமுக சண்டையிலையும் எங்கேயும் போக முடியாமல் ரெட்டையிலையும் முடக்கிட்டு அப்புறம் போனாலும் அங்கே சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. இப்போவே முன்கூட்டியே போய் துண்டை போட்டு வச்சிட்டோம்னா அதில் எஃப்எம் நாட்றாங்க. இது மரகதம் குமரவேல் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது மீண்டும் மதுராந்தகம் தொகுதியிலேயே விசில் சின்னத்தில் நிற்கிறதுக்கு கேட்டிருக்கோம் அப்படிங்கிற வகையெல்லாம் அவங்க பேசினதும் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ப்ரெஸ் மீட்டில். சரி சரி. ஸோ அப்போ ஆக மொத்தம் திரும்ப அவங்களுக்கு அங்கேயே நிற்க வச்சு விசில் சின்னம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ முதல்ல போய் துண்டை போட்டு வச்சுருவோம். இந்த தொகுதியில் இவங்களை எதிர்த்து விசில் சின்னத்தில் இன்னொரு 3 பேர் ஓட்டு வாங்கியிருப்பாங்களே அவங்க நிலைமை, அவங்க உள்ளூர் அரசியல், அது அவ்வளோதாங்கிறது தனியான விவாதம். அந்த அங்கே கட்சி வளர்த்தவர்கள் தாவேகாவினர் தளபதி சொல்லிட்டாரு இப்போ கூட ஜெயிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அரசியல் எதிர்காலம் இவங்களுக்கு சபார்டினேட்டாக போக வேண்டியதாக இருக்குமா? ஏன்னா கடந்த தேர்தல் 2021 இங்கே உங்களுக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த ஜோனில் ஓவராலாகவே அதிமுகவில் கேடிசிசியில் ஜெயிச்ச ஒரே ஆள் அவங்க மரகதம் குமரவேல் அவர்கள் தான். கடந்த முறை மதுராந்தகத்தில் ஜெயிச்சது அப்படிங்கிறது தான். அதாவது திமுக கம்ப்ளீட்டாக அந்த ஜோனே வாஷ் அவுட் ஆகக்கூடிய, அதிமுக அந்த ஜோனில் வாஷ் அவுட் ஆகக்கூடிய நேரத்தில் கூட அவங்க வந்து ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு சாய்ஸ், ஆப்டான சாய்ஸு, கிரவுண்டடாக இருக்கிறாங்க, மக்களோட கனெக்டட்னாலும் ஏன் வந்தாங்கிற விளக்கத்தை தொகுதி மக்கள் தான் கேட்கணும். இதில் இன்னொன்று போய் அவங்க திரும்ப ஜெயிச்சு கூட வரலாம். அப்படி ஜெயிச்சு வர்றதுனால இப்போ எங்கே சிக்கல் வரும்னா 6 மாசத்துல எலெக்ஷன் நடத்தணும்னு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆண்டு கணக்கு கூட ஆகலாம். 2017 டிடிவி தினகரன் அவர்களோட போய் 18 பேர் தகுதி நீக்கமானார்கள். தேர்தல் 2019 1.25 வருஷம் கழிச்சு இருந்தது. அந்த 2 வருடமும் அந்த 18 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அந்த மக்கள் பட்ட பாடு இருக்குல்ல, இதுக்கு யார் பதில் சொல்வா, யார் பொறுப்பேற்பா? இதே மாதிரியான சூழல் இப்போது வந்தால் இதற்கு யார் பொறுப்பேற்பது, யார் பதில் சொல்வது? எம்எல்ஏ இல்லாமல் முதலமைச்சர் நேரடியாக பார்த்து கொள்வாரா? இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கு. பதில் அவங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த குதிரை பேரம் என்பது குதிரை வேகத்தில் தொடர்கிறது என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, எத்தனை குதிரைகள் இதில் வருது, அடுத்தது எலெக்ஷன் எப்போ வரும், எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவார்கள், அதிமுக மறுபடியும் பிடிக்குமா, திமுக எத்தனை தொகுதிகளை இதில் பிடிக்கும், தாவேகா அவங்க நினைச்சபடி அவங்க நினைச்சு இப்போ கொண்டு வராங்கல்ல அதில் எத்தனை தொகுதிகளை பெறுவாங்க, உண்மையிலே அறுதி பெரும்பான்மையோடு 5 வருடம் நிறைவு செய்யுமா, இப்படி பல்வேறு கேள்விகள் இதனுடைய பின்னணியில் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், பேசுவோம்.